யாரு அந்த சாரு, திமுகவில் பாரு, திமுகவை கேளு, இந்த மாதிரியான வசனத்துடன் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். 2 நபர்களுக்காக ஒரு பேருந்து, அதுவும் அரெஸ்ட் பண்ணி 2 பேர் உள்ளக்க போடுறாங்க, அந்த பேருந்து அப்படியே போகுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. சீமான் அவர்களை அரெஸ்ட் பண்ணி எங்கேயோ ஒரு நேரு ஸ்டேடியத்துக்கு கிட்ட கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல். அதன் பிறகு இன்னைக்கு ஈவினிங்கே அவங்கள ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பட் அனுமதி இல்லாமல் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க, எனவே அவங்கள நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்களை இன்னும் முக்கியமான நிர்வாகிகள் எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதுக்கு பின்னாடி நாம் தமிழர் கட்சி சொல்லக்கூடிய விளக்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் முக்கியமான சில அப்டேட்ஸ் அப்படிங்கிறது தமிழக அரசியலை போட்டு உலுக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். யார் அந்த சாரு, விடை தேட ஞானசேகருக்கு 10 நாட்கள் போலீஸ் காவல், சிறப்பு புலனாய்வு குழு கோர்ட்டில் மனு அப்படின்னு சொல்ற இந்த தகவலை பாலிமர் நியூஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் இந்த சாரு அப்படிங்கிறத ரொம்ப கொச்சையா பேசின அரசியல் தலைவர்கள்லாம் இருக்காங்க. குறிப்பாக வன்னியரசுலாம் இது என்னப்பா டைட்டில் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் கேட்டார். அதற்கு நேற்று கல்யாண சுந்தரம் அவர்கள் சரியான பதிலடி கொடுத்திருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ சில கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இது எங்கேயோ நடந்த மாதிரியும், இதை பற்றி அதிகமாக யாரும் பேசக்கூடாத மாதிரியும் அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா ஒரு நரேட்டிவ் அப்படிங்கிறத செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் முக்கியமான அரசியல் தலைவர்கள் இதை கையில் எடுத்திருக்காங்க. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அண்ணாமலை அவர்கள், சீமான் அவர்கள், விஜய் அவர்கள், இவங்க 4 பேருமே இதை கையில் எடுத்திருக்கிறதுனால ஆளும் திமுகக்கு இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது. இன்னும் 1 இயர் இல்லாட்டி ஒரு 10-11 மாதங்கள் அடுத்த எலெக்ஷனுக்கு இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவத்தில் திமுக சிக்கி இருப்பது திமுகக்கு பெரிய ஒரு பின்னடைவு தான். மக்கள் எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகம் சார்பாக விஜய் அவர்கள் நேற்று ஆளுநரை சந்திக்கிறாரு. ஆளுநரை சந்தித்தவர் சட்ட ஒழுங்கு சீர்கட்டு இருக்குப்பா தமிழ்நாட்டில், அதை இன்னும் சரிப்படுத்துங்க அப்படின்னு சொல்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறார். அப்படி கோரிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி ட்விட்டர்ல அவர் கைப்பட எழுதின லெட்டர் பேட்ல எழுதின ஒரு கடிதம் அப்படிங்கிறத ஷேர் பண்றாரு. உங்களுடைய அண்ணனாக நான் எப்போதும் உங்களுடன் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சாராம்சம் கொண்ட அந்த கடிதம். இந்த கடிதத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, அவங்க பெண்களிடம் இதை கொடுத்து யாரும் பயப்படாதீங்க, விஜய் அண்ணா வந்துருவாரு, வந்தோன்னே எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அரசியல் நகர்வை செய்யும் போது அதை அரெஸ்ட் பண்றாங்க. அதை எப்படி நீங்க கொடுக்கலாம், துண்டு பிரசுரம் எப்படி நீங்க அனுமதி இல்லாம கொடுக்கலாம், அதுவும் இந்த மாதிரியான பிரசுரம் எப்படி நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அங்க இருக்கக்கூடிய தாவேகாவை சார்ந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சார் இது ஒரு பேப்பர், இந்த பேப்பரை படிங்க அப்படின்னு சொல்லி மக்களிடம் கொடுக்குறோமே தவிர இதனால ஒரு பிரச்சனை, ஒரு பாதுகாப்புக்கு தான் கொடுக்குறோமே தவிர ஒரு பிரச்சனை உருவாக்கணும் அப்படின்னு நாங்கள் கொடுக்கல. பெண்களுடைய பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு, அதை சரி பண்றதுக்கு இந்த மாதிரியான தலைவர் சொல்லியிருக்காரு. அந்த தலைவர் சொன்ன பேப்பரை நாங்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்கிறோம். இதற்கும் அரஸ்ட்டுக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்ற கேள்விகளை அவங்க கேட்குறாங்க. இது எல்லாமே ஊடகத்தில் செய்திகளாக வெளிவருகிறது. ஸோ இந்த ஒரு அரெஸ்ட் அப்படி இருக்கும்போது அடுத்த அரெஸ்ட் என்னன்னா அதிமுக பல இடங்களிலும் என்ன செய்யறாங்கன்னா, யார் அந்த சார் அப்படிங்கிற போஸ்ட் ஒட்டுறாங்க, போஸ்ட் ஒட்டுறவங்களை அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்ற தகவலை வெளியில விடுறாங்க. கரெக்டா அதிமுகவினுடைய ஐடி விங்குக்கு எதிராக போலீஸ் காவல்துறை அவங்களுடைய அதிகாரத்தை செலுத்தி இருக்கிறது, வழக்குகளை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா அதிமுகவை சார்ந்த ஜெயக்குமார் அவர்கள் வந்து எல்லாருமே கைது செய்யப்பட்டு மறுபடியும் விடுதலை செய்யப்பட்டார்கள். இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருந்தார்கள் நாம் தமிழர் கட்சி. அப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு காவல்துறை அனுமதியை மறுக்கிறார்கள். அனுமதி மறுப்பதற்கான காரணங்கள் 2. 1, ஆர்ப்பாட்டத்துக்கு இத்தனை நபர்கள் தான் வருவாங்க அப்படின்னு சொன்னதை விட அதிகமான நபர்கள் வருவார்கள் அப்படின்னு சொல்ற செய்தி எங்களுக்கு கிடைச்சிருக்கு, உளவுத்துறை ரிப்போர்ட். அப்ப இந்த உளவுத்துறை ரிப்போர்ட் வழியா எங்களுக்கு அதிக நபர்கள் வருவாங்க அப்படின்னு சொன்னதுனால அனுமதி தர முடியாது, முதல் காரணம். 2வது காரணம் அவங்க சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது டிசம்பர் 31ஆம் தேதி நடைபெறுகிறது. நாளைக்கு புத்தாண்டு. அப்ப புத்தாண்டுல நிறைய போலீஸ் ஆபீசர்ஸ் அங்கங்க போய் பந்தோபஸ்துக்கு ஈடுபட்டு இருக்காங்க. சோ அதனால காவல்துறையினரால் போதுமான பாதுகாப்பு கொடுக்க முடியாது, எனவே இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்க அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த 2 காரணங்களை சொல்லி ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி அப்படிங்கிறது வழங்க மறுக்கிறார்கள். ஸோ அனுமதி இல்லாத ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்றதுனால வர்றவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு தயார் நிலையில் இருக்காங்க காவல்துறை அதிகாரிகள். நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க ஒவ்வொருத்தங்களா வராங்க, ஒவ்வொருத்தங்களா அரெஸ்ட் பண்றாங்க. 2 நபர்களை அரெஸ்ட் பண்ணி ஒரு பேருந்து, நம்ம வரிப்பணத்தில் ஓடக்கூடிய பேருந்தை 2 பேர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறதுக்காகலாம் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற தகவலை அங்கிருந்து நிருபர்கள் கேட்குறாங்க.
சீமானவர் கார்ல வர்ற சீமானவர்களிடம் நிருபர்கள் கேட்குறாங்க, என்ன சார் உங்களை அரெஸ்ட் பண்ண போறாங்களாமே, 2 நபர்களுக்கு ஒரு பேருந்து வச்சு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சீமானவர்கள் சொல்றாங்க, உரிய நீதி அந்த தங்கச்சி கொடுங்கன்னு சொல்லி போராட வந்தா நீங்க கைது பண்ணுங்க. இது உண்மையிலேயே ஜனநாயகம் இருக்கா? அறவழியில் போராட வரவங்க நீங்க எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? அரெஸ்ட் பண்ணுங்க. ஊடகத்துல நான் எதுக்கு போராடுறேன் அப்படிங்கறது பேசுறதுக்கு நீங்க எதுக்கு கைது பண்றீங்க? அதை சொல்லவே விடாம நீங்க பாசிசம் இந்த இருக்கு பாருங்க திமுகவிடம். நாங்க வெளியில வந்து பேசவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களா? அட்லீஸ்ட் ஆர்ப்பாட்டத்தை நாங்க இன்னும் செய்யவே இல்லை. அறவழியான போராட்டத்தை தான் நாங்க செய்யறதுக்கு வந்திருக்கோம். இந்த அறவழி போராட்டத்தை கூட அனுமதிக்காத ஒரு ஆட்சி பாசிச ஆட்சின்னு சொல்லாம வேற எந்த ஆட்சின்னு சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அறவழி போராட்டத்தை நாங்க முன்னெடுக்கிறோம், எங்களை பேசவாவது விடுங்க. அட்லீஸ்ட் நாங்கள் வாரம் வந்து மீடியா முன்னாடி நாங்கள் ஏன் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறத மக்கள் முன்னாடி சொன்னாதானே நாம் தமிழர் கட்சி ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்கிறது தெரியும். அதற்கு முன்னாடியே எங்களுடைய குரல் வளையத்தை நீங்கள் நசுக்கிட்டீங்கன்னா நாங்கள் என்ன செய்வது? எப்படி மக்களுக்கான குரலை எழுப்புவது? எப்படி பெண்களுக்கான பாதுகாப்பை இங்கே உறுதிப்படுத்துவது? அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டு இருந்த சீமான் அவர்களை கார்லேருந்து இறங்கின உடனே காவல்துறை அதிகாரிகள் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ண கொஞ்சம் நேரத்தில் அங்கே தள்ளுமுள்ளாகுது. நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் காவல்துறை அப்படின்னு சொல்லி அங்கே தள்ளுமுள்ளாகுது. மறுபடியும் சீமான் அவர்களையும் நேரு ஸ்டேடியத்துக்கு அருகில் கொண்டு செல்வதாகவும் அங்கே ஒரு புகைப்படம் வெளியாகுது. அவங்க நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் அப்படிங்கிறவங்கலாம் அரெஸ்ட் செய்யப்பட்டு ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருக்காங்க. அடுத்ததாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என ஆனந்த் அவர்களும் நேற்று அரசு செய்யப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படி பல அரெஸ்ட் அப்படிங்கிறது இந்த யார் இந்த சார் அப்படிங்கிற கேள்வியிலிருந்து தொடங்குகிறது. இதே மாதிரியான அரெஸ்ட் அடுத்ததா தொடரும். ஏன்னா ஜனவரி 3ஆம் தேதி பிஜேபியினுடைய மகளிர் அணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுடைய அடுத்த கட்ட பேரணியை அறிவித்திருக்கிறார்கள். சென்னையில் வந்து மகளிர் அணியினுடைய தலைவி ஆளுநர் அவர்களை பார்த்து இந்த மாதிரியான ஒரு கோரிக்கையை வைக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்ற அந்த தகவல் வெளியான போது இப்போ உங்களுக்கு அடுத்த அரெஸ்ட் பிஜேபி சார்ந்தவர்கள் தான் அப்படிங்கிறத உறுதிப்பட சொல்லியிருப்பீங்க, நினைச்சிருப்பீங்க. இப்படி எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உண்மையிலேயே இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாமல் போயிடும். ஏன் இவ்வளவு அரெஸ்ட், ஏன் இவ்வளோ பயப்படுறாங்க அப்படிங்கிற கேள்வியை இன்னைக்கு பலரும் கேட்டு வருகிறார்கள் சோஷியல் மீடியாவில். குறிப்பாக மா சுப்பிரமணியம் அவர்கள் அந்த ஞானசேகரன் அப்படிங்கிற அந்த கயவன் இருக்கான் பார்த்தீங்களா, காம கொடூரன், அந்த காம கொடூரன் கூட நிறைய புகைப்படங்களில் இருக்கார் அப்படிங்கிறது சிக்கலை திமுகவுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன்னா திமுகவை சார்ந்த அமைச்சர்கள், உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும், எல்லாருமே சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, திமுகவினுடைய ஹைனாக்களும் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, அவர் திமுகவை சார்ந்தவரே கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டு உடைச்சாங்க. ஞானசேகரன் அப்படிங்கிற இந்த ஞானசேகரன் கிடையாது, அது வேற ஞானசேகரன் முரசொலியெல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லி இன்னொருத்தரை கொண்டு வந்து இவர் தான் அந்த ஞானசேகர் அப்படின்னு சொல்லி அவரெல்லாம் பேச வச்சு பார்த்தாங்க. பட் மக்கள் நம்புற மாதிரி இல்லை. ஏன்னா ஒட்டுமொத்தமான புகைப்படங்களுடைய எவிடன்ஸை அதிமுகவினுடைய ஐடி விங்கும், பிஜேபியினுடைய ஐடி விங்கும், நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங்கும், தாவேகாவினுடைய சாதாரண உறுப்பினர்கள் எல்லாருமே பகிர ஆரம்பித்து விட்டார்கள். ஞானசேகரன் மா சுப்பிரமணியம் அவர்கள் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் ஞானசேகரன் அவர்களுடைய அந்த அவர் இருக்காரு, அதை ஜூம் பண்ணி இப்போ காண்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமான கூட்டங்கள் எல்லாத்துலேயுமே இவர் இருக்காரு. இந்த 75வது பொன்விழா நடந்துச்சு பார்த்தீங்களா, அதுலேயும் இந்த ஞானசேகரன் அவங்களுடைய டீம் அப்படிங்கிறது அங்கே போய் அதை வீடியோ எடுத்ததை அதிமுகவினுடைய ஐடிவிங்க நேற்று ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த எவிடன்ஸ் போதுமா, இன்னும் எவிடன்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி பல எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பல கட்சியை சார்ந்தவர்கள். அப்போ இப்பவும் மறுபடியும் மறுக்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஞானசேகரன் திமுகவில் இருக்கிறார், திமுகவினுடைய பெயரை வைத்து தான் இவ்வளோ பெரிய அட்டுழியத்தை செய்திருக்கிறார் அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமா இன்னைக்கு எல்லா ஐடிவிங்கும் சேர்ந்து வெளிப்படையாக மக்களுக்கு காண்பித்து விட்டார்கள். இதுக்கு மேலே மூடி மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே திமுக, பேசாம ஞானசேகரனை கட்சி உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குகிறோம், அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு லெட்டரை வெளியிட்டிருந்தார்கள் என்றால் இது எப்பவோ முடிஞ்சிருக்கும். ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க சாதித்துட்டு இருப்பது என்னன்னா, அவன் திமுக காரனே கிடையாது அப்படிங்கிறது தான். இதுதான் மக்களுக்கு கோபமும் பிற அரசியல் கட்சிக்கான கோபமாக மாறுகிறது. சொல்லப்போனால் பிற அரசியல் கட்சிகள் இதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, ஒரு குற்றவாளியை குற்றவாளி தான் அப்படின்னு சொல்லி சம்மதித்து அவங்க நம்முடைய அரசியல் கட்சியில் இருக்கானா அவனை தூக்கி எறிகிறதுக்கு ஏன் இந்த சங்கடம்? ஏன் இந்த குற்றவாளியை தூக்கி எறிஞ்சிட்டா வேற ஏதாவது பிரச்சனை வந்துருமா? இல்லை இந்த குற்றவாளி வேற யாருடைய பெயரையாவது சொல்லிடுவானா? ஒரு அழைப்பு வந்தது, அந்த அழைப்பில் சார் அப்படின்னு சொன்னது, சார் கூட நீ இருக்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரியான அந்த செய்தியை அந்த பெண் குறிப்பிட்டதாக பல ஊடகத்திலும் செய்தி வந்த பின்பு இல்லை அவர் ஏரோப்ளேன் மோட்ல தான் மொபைலை போட்டிருந்தார் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்போ இங்கே இருந்து மறுபடியும் முரண்பாடுகள் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பேச்சு. பொதுவாக இதுக்கான காவல்துறை உயர் அதிகாரி வந்து விளக்கத்தை கொடுக்கிறார். அவர் ஏரோப்ளேன் மோட்ல தான் மொபைலை போட்டிருந்தாரு, தனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு அப்படிங்கிறதை காண்பிப்பதற்காக அவர் அப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. பட் தனக்கு பின்னாடி உண்மையிலேயே ஒரு கூட்டம் இருக்கு. ஏன்னா மா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு, அவருடைய வீட்டில் போய் இந்த ஞானசேகரன் அப்படிங்கிற வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட்ருக்காருங்கிற தகவல் எல்லாமே பிற்காலத்தில் வெளிவருகிறது.
ஸோ அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது, அவருக்கு பின்னாடி திமுக இருக்குது அப்படிங்கிறத அவர் காண்பித்திருக்கிறார். இந்த ஒரு மாஃபியா மாதிரி ஒரு பெரிய கேங்ஸ்டரை கூட்டிட்டு வந்துட்டு அங்கே நிறைய விதமான விஷயங்களை செய்து நான் திமுக காரன் அப்படின்னு சொல்கிறத வச்சு தப்பித்து கொண்டிருந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இப்போது உண்மையாக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் இதே ஞானசேகரனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி ஒரு துப்பாக்கி, 2 கத்தி, நிறைய செல்போன்ஸ் அப்படிங்கிறதுக்கான புகைப்படமும் இன்றைக்கு லீக் ஆயிருக்கு. ஸோ இங்கே அடுத்ததாக வந்துட்டாங்க தேசிய மகளிர் ஆணை. இந்த தேசிய மகளிர் ஆணையை என்ன சொல்லிட்டாங்க, ஏற்கனவே பல வழக்குகள் உள்ள ஞானசேகரனை எப்படி அரசு இயல்பாக நடமாட அனுமதித்தது. சென்னை விமான நிலையத்தில் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் மம்தா குமாரி பேட்டி. ஸோ மம்தா குமாரி அவர்கள் பேட்டி. அதற்கு முன்பாக தேசிய மகளிர் ஆணையம் என்ன செஞ்சிருக்குன்னா, அந்த பாதிக்கப்பட்ட அந்த மாணவியையும் பார்த்து அவங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க என்னெல்லாம் பேசியிருக்காங்க அதெல்லாம் பதிவு பண்ணி அதை நீதிமன்றத்திடம் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசாங்கம் இதை எப்படி அனுமதித்தார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் இதை முடித்திருக்கிறார்கள். 23ஆம் தேதி கைது செய்யப்பட்ட திமுகவை சார்ந்த குற்றவாளி என்கின்ற காரணத்தினால் தொலைபேசியில பேசப்பட்டு அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு பின்னால கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாருடைய அழுத்தத்தின் பேரிலே அவர் விடுதலை செய்யப்பட்டார் என்பது அண்ணன் எடப்பாடியாருடைய முதல் கேள்வி. முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் அடுத்ததா ஒரு கேள்வியை கேட்கிறார். எங்க இந்த ஞானசேகரனை ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். அப்படி அரெஸ்ட் பண்ண இந்த ஞானசேகரனை உடனடியாக யாரோ ஒரு அழுத்தத்தின் பெயரால் விடுதலை செய்து மறுநாள் இந்த பிரச்சனை பெருசானோடனே எகைன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் அந்த ப்ரெஷர் கொடுத்தது அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வியை விஜயபாஸ்கர் அவர்கள் கேட்டிருக்காங்க. இந்த வீடியோவும் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரல். அப்போ ஞானசேகரனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பிரச்சனை பெருசாகாதுன்னு நினச்சிருக்காங்க, சோஷியல் மீடியா வழியாக பிரச்சனை பெருசாயிருச்சு. இதை தான் தலைமை வழக்கறிஞரும் நீதிமன்றத்திடம் சொன்னார். இந்த பிரச்சனையை சமூக வலைதளம் பேசி தான் பெரிய பிரச்சனையாக மாற்றிட்டாங்கன்னு சொல்லி. பட் இது பெரிய பிரச்சனை தான். இப்படி ஒரு கயவன் ரொம்ப சர்வசாதாரணமாக சாதாரண மக்கள் மாதிரி வாழ்ந்து இங்கே சாதாரண மக்களை வேட்டையாடுகிறான் அப்படின்னா இதே மாதிரி எத்தனை நபர்கள் இருப்பாங்க, அத்தனை நபர்களையும் கண்டுபிடிப்பதற்கான முக்கியமான பிரச்சனை தான் இது. எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய மாணவிகள், எங்களுடைய தாய், எங்களுடைய சகோதரி, எங்களுடைய முக்கியமான தோழிகள் இங்கே நடமாட முடியாது அப்படிங்கிற நிலைமையில் இதே மாதிரி ஒளிந்திருக்கக்கூடிய ஹைனாக்களை வெளியில் கொண்டு வருவது அப்படிங்கிறது ஒவ்வொரு குடிமகனுடைய முக்கியமான கடமை. கோயம்புத்தூரில் ஹாப்பி ஸ்ட்ரீட் ஒன்று நடக்குது. அதுக்குள்ளே ஒருத்தன் பெண் வேடமிட்டு நானும் பெண் தான் அப்படின்னு சொல்லி ஒரு சலசலப்பை ஏற்படுத்துகிறான். இதையும் நம்முடைய அரசாங்கம் கடந்து போகிறது அப்படின்னு சொல்கிறத ரொம்ப கவனமாக இங்கே கவனிக்கணும். பொதுவாகவே இந்த வானவில் கம்யூனிட்டி உள்ளே வந்துருச்சுன்னா நான் ஆண் நான் பெண் அப்படின்னு சொல்லி அவங்க எப்போ வேணாலும் மாறிக்கலாம். இதை தான் நம்ம சொன்னோம். நார்மலாக திருநங்கைகள் திருநம்பிகளுக்கு நம்ம சல்யூட் கொடுக்குறோம். அவங்களுக்கான வாழ்வுரிமை தேவைப்படும், அந்த உரிமையை அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் நான் ஆண், நான் ட்ரெஸ் மாற்றிட்டா நான் பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான சில கயவர்கள் என்ன செய்வாங்கன்னா பெண்கள் மத்தியில் ஊடுருவி பெண்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவார்கள். இதை கோயம்புத்தூரை சார்ந்த பல பெண்களும் பதிவு செஞ்சுருந்தாங்க. அப்போ இதே மாதிரி தோற்றத்துடன் இது ஒரு வகை கிரைம்னா அடுத்ததான் இந்த ஞானசேகரன் மாதிரியான ஆட்கள் அடுத்த கிரைமை செஞ்சுட்டு இருக்காங்க. ஷபீர் அவர்கள் வெளியிட்ட ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியாது. ஒரு பத்திரிகையாளருக்கான அத்தனை தைரியத்தையும் அந்த ஷபீர் அவர்களுடன் நம்ம பார்க்க முடியுது. ஷபீர் அவர்கள் வெளியில் விடுறாரு, இதை புதர்மண்டிய இடம் அப்படின்னு சொல்லி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மைய பகுதியில் தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ப்ளூ பிரிண்டை எடுத்து எந்தெந்த பில்டிங்க்கு இந்த பெண்ணை கூப்பிட்டுட்டு வந்தா இந்த ஞானசேகரன் அப்படின்னு சொல்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை போட்டு உடைச்சிருக்காரு. அப்போ இதெல்லாம் தானே டிபேட் பண்ணணும். ஒரு ஊடக தர்மம்னா இங்கே ஆளும் கட்சி எதிர்கட்சி நாளைக்கு மாறிட்டு இருப்பாங்க, மாறாமல் இருப்பாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. மக்களுக்கான உண்மையை கொண்டு வர்றதுக்கு தான் நான் ஊடகத்தை ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி உப்பு போட்டு சாப்பிட்ற ஒருத்தன் மனசாட்சியோடு நினைத்திருந்தார்கள் என்றால் இந்த மாதிரியான இப்போ ஷபீர் அவர்கள் வெளியிட்ட இந்த வீடியோவை எல்லா மீடியாவும் வெளியிட்டு இருக்க வேண்டும். யார் போய் சொல்றீங்க? புதர்மண்டுன்னு இடம் சொன்னீங்களே, மையப்பகுதின்னு சொல்றாங்களே, 24 மணி நேரம் அங்கே செக்யூரிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி மாணவிகள் சொன்னதாக ஷபீர் அவர்கள் ஒரு வீடியோவை வெளியில் விடுறார். மாணவிகள் அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்தையும் நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்றார். அப்போ இதை உண்மையை மறைக்கிறதுக்காக நீங்கள் என்னெல்லாம் ட்ராமா பண்ணுறீங்க? அப்போ நீங்கள் ட்ராமா பண்ணும்போது அதை எதிர்த்து வரக்கூடிய எதிர்க்கட்சிகள் 4 கட்சிகள் ஒன்றிணைந்து விட்டார்கள். திமுகவுக்கு பெரிய அடி. தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள்லாம் கேட்குறாங்க, விஜய் அவர்கள் இன்னும் அரசியல் களத்தில் முழுசாக குதிக்கவே இல்லை, அதுக்கு முன்னாடி அவருடைய லெட்டரை கூட கொடுக்க விட மாட்டேங்கிங்களா, அவ்வளோ பயமான்னு கேட்குறீங்க. சீமான் அவர்களை பேச விட மாட்டேங்கிங்க, அவருடைய அறவழி போராட்டத்தை தடுக்கிறீங்க, அரெஸ்ட் பண்ணுறீங்க. அடுத்து அண்ணாமலை அவர்களை கொச்சப்படுத்துறீங்க, அவருடைய அடுத்த கட்ட போராட்டத்தை தடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் அரெஸ்ட் பண்ணுறீங்க, அவங்களுடைய ஐடி விங்க்கு எதிராக கேஸை ஃபைல் பண்ணுறீங்க. உண்மையிலேயே இது பாயாசமா இல்லை பாசிசமா? இதை தான் இப்போ சீமானவர்கள் எல்லாருமே கேட்குறாங்க. இதுக்கு மக்கள் நீங்கள் என்ன முடிவு எடுக்க போறீங்க? மக்களுடைய கேள்வி என்ன? யார் இந்த சார் அப்படிங்கிறது மக்களுடைய கேள்வி வேண்டாங்க. உண்மையான நீதி நிலைநாட்டப்படுமா அப்படிங்கிறது மக்களுடைய கேள்வியாக மாறட்டும். எல்லாரும் கேள்வி கேட்போம். கேள்வி கேட்டாதான் இங்கே ஏதாவது நடக்கும். நம்ம எல்லாமே ஆமாம் இதுதான் அப்படித்தான், நம்ம என்ன செய்ய, நம்மளால் எதுவுமே மாற்ற முடியாது, இப்படி நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா எதையும் மாற்ற முடியாது.
ஒரு குண்டூசியை கூட இந்த இடத்துல அந்த இடத்துக்கு நம்மளால தூக்கி போட முடியாது. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து ஒரு பெரிய ஜெனரேஷன் உங்களை நம்பி இருக்காங்க. தலைமுறை யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே நம்மளை நம்பி இருக்காங்க. நம்ம ஏதாவது கேள்வி கேட்போம், நம்ம ஏதாவது பேசுவோம், அட்லீஸ்ட் சோஷியல் மீடியாவில் இதை பற்றி பேசுவோம். உங்களை யாரும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணுவாங்க பேசிட்டா? எல்லாரையும் அரெஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க. தப்பான செய்தியை போடுறவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க, தேவையில்லாத விவாதங்களை நடத்தவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. நாம் உண்மையை பேசுவோம். சார் விஜயபாஸ்கர் இப்படி சொல்கிறாரு, விளக்கம் என்னன்னு கேட்போம். அண்ணாமலை அவர்கள் இப்படி சொல்கிறாங்களே, விளக்கம் என்னன்னு கேட்போம். சீமான் அவர்களை பேச அனுமதிக்காமல் இருந்ததுக்கான காரணம் கேட்போம். தமிழக வெற்றி கழகம் ஒரு பேப்பரை கொடுக்கறதுனால என்ன வந்துட போகுது அப்படின்னு சொல்லி கேட்போம். அவ்வளோதான். இதை கேட்கறதுனால என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் மாற்றம் வர வேண்டும் என்றால் நிச்சயமாக நம்ம மாறணும். நாம் அடிமை கிடையாது அப்படிங்கிறத நம்ம உணர வேண்டும். நம்ம அடிமை கிடையாது, அவன் செஞ்சதுக்கெல்லாம் நம்ம ஆமாசாமி தான் போடுவோம்னா நம்ம கடைசி வர ஆமாசாமி தான் போட வேண்டியிருக்கும். ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு போஸ்டர் கீழே விழுந்து ஒரு பெண் இறந்து விட்டார் அப்படின்னு சொன்னோடனே திமுக காரங்க என்ன குதிச்சாங்க. இன்னைக்கு எங்க ஊர்ல திருநெல்வேலி தூத்துக்குடி நீங்க பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மையப்பகுதியில இதே திமுகவினுடைய கட்சி கொடி ஒவ்வொன்றும் ரோட்ல விழுந்து கிடக்கு. யாராவது விழுந்து செத்துட்டாங்கன்னா என்ன செய்வீங்க? ஒரு தடவை நம்ம அனுபவப்பட்டுட்டோமா? ஒரு தடவை அனுபவப்பட்டா மறுபடியும் அது செய்யாம இருக்கணுமா? எங்கேயுமே இந்த மாதிரியான கட்சி கொடிகள் குத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டு ஆர்டர் போட்டிருக்காங்களா? அப்போ கோர்ட் ஆர்டர்லாம் இந்த மாதிரி மதிக்கக்கூடிய அரசியல்வாதிகளை என்னன்னு சொல்வது? நீங்க சொல்லுங்க. வேற எதுவுமே வேண்டாங்க. எல்லா தவறுகளையும் அப்படியே பின்னாடி தள்ளி விட்டுட்டு நடு சென்டர்ல ரோட்ல இந்த மாதிரியான கட்சி கொடிகளை குத்தி அந்த கட்சி கொடி காத்துல கீழே விழுந்து அங்க வரக்கூடிய வாகன ஓட்டிக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அந்த வாகனத்தில் உங்க அம்மா அப்பா இல்லாட்டி உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய மனைவி இல்லாட்டி உங்களுடைய கணவன், உங்களுடைய சகோதரன் சகோதரி யாரோ ஒரு நபரை விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வேணாங்க, விழுந்து இடுப்பு எலும்பு ஒடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. உயிர் போகல, இடுப்பு எலும்பு ஒடிஞ்சு போச்சு. கடைசி வரை அவங்களுக்கு நம்ம தான் சாப்பாடு போடணும். ஆனா தவறு யார் செஞ்சது? அந்த தவறை நம்மளால தட்டி கேட்க முடியல. இது தவறு தான் சொல்ல முடியலன்னா என்னங்க சார் உங்க நியாயம்? நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.